அதாவது இப்போலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ Instagramல ரொம்ப ட்ரெண்டிங்ல நிக்கக்கூடிய ஒரு பெங்குவின் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அந்த ஸ்டோரி எல்லாம் எப்படி இன்னைக்கு ட்ரெண்ட் ஆச்சு. அது ஒரு டாக்குமெண்டரி மூவி தான். இந்த டாக்குமெண்டரி மூவி ஏன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல நிக்குது. ரியல் ஸ்டோரி ஆஃப் பெங்குவின். அந்த வர்னோஸ் அர்சாக் அந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் அரவுண்ட் ஒரு ஃபிலிம் மேக்கர். அதுவும் அண்டார்டிகா ஆகட்டும், அரவுண்ட் இந்த சரவுண்ட்ல வந்து அவர் ஒரு ஃபிலிம் மேக்கர். ஒரு பெங்குவினோட ஒரு வீடியோ கிடைக்குது. அதாவது பிராக்டிக்கலா அவங்க முன்னாடி என்ன நடக்குதோ அத அவர் வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் அவர் போஸ்ட் பண்ணுவாரு. இந்த டாக்குமெண்டரி வீடியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, த என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். அண்டார்டிக்ல சேர்ந்த ஓஷன்ல தான் ரொம்ப பெங்குவின் எல்லாம் வாழ்ந்துட்டு வரும். இந்த ரொம்ப பெங்குவின் எல்லாம் வாழ்ந்துட்டு வர ஒரு ஏரியாவில் தான் ஒரே ஒரு பெங்குவின் மட்டும்தான் அந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போகலாமான்னு அது தன்னுக்குள்ளேயே தான் ஃபீல் பண்ணும். அந்த பெங்குவின் மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் வந்து இது வந்து ஜர்னி பண்ண வேண்டியதாக இருக்கும். மில்லியன்ஸ் கிலோமீட்டர் ஜர்னி பண்ண முடியாம ஸோ இது ஒரு 70 to 80 அந்த ரேஞ்ச் கிலோமீட்டருக்கு வந்து இது ஜர்னி பண்ணியிருக்குதா. அந்த ரேஞ்சில் ஜர்னி பண்ண இந்த பெங்குவின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து டெத் ஆயிருது. எப்படி டெத் ஆச்சுன்னா, அதான் பிசிக்கலி மென்டலி மேடான ஒரு பெங்குவின். அதான் அந்த ஓஷன்ல இல்லாமல் ரொம்ப தூரமாக நடந்து போய் ஒரு 70 to 80 கிலோமீட்டர் இறந்து போயிருது. அது இறந்து போகிறதுக்கு முன்னையே இவங்க எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே தான் விடுவாங்க. மறுபடியும் அந்த சைடு போயிட்டு வரும், மவுண்டன் சைடு போயிட்டு வரும். ஆனால் லேக்குக்கு திரும்ப வந்து இங்கே லேக்லேயே ஸ்டே பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாமே இருந்தோம். அதாவது நம்மளுக்கு இன்னும் வேண்டியது ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஒரு இடத்த விட்டு மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு நகரணும். அதனால தான் அந்த பெங்குவின் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பெங்குவின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக ஒரு 100 கிலோமீட்டர் ரொம்ப தூரமாக அது ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது 100 கிலோமீட்டர் முடியல. சரி ஒரு 70 to 80ல அது வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. ஸோ ஸ்டோரியை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா த என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மூவி, அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை ரெடி பண்ணி அதாவது வர்னர் சர்சாக் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பெங்குவின் தான். ஸோ இவன் தான் அந்த ட்ரெண்டிங்கான பெங்குவின் தான் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அதை ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன நடந்துச்சோ அதை பற்றி தான் நம்மளுக்கு வர்னர் சர்சாக் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக 2007 19 இயர்ஸ் அதாவது 19 இயர்ஸ்க்கு பிஃபோர் அந்த மூவி எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. பட் இப்போ யூடியூப்ல கிடைக்கும். அதாவது மறக்காம எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி தான் பெங்குவின் மாதிரி தான் நாங்களுமே. ஸோ நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலையா, சரி நாங்கள் வேற இடத்துக்கு போகணும். அதாவது நம்மளுக்கு இங்கே எல்லாமே கிடைச்சும் அந்த பெங்குவின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு மறுபடியும் வேற வேற இடத்துக்கு வந்து அது ட்ராவல் பண்ணாலும் அது தனிமையை தேடி போகுது. ஸோ ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதாவது பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டு அதாவது இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். ஸோ பை, டேக் கேர்.